Some important adjustments in preparation of final accounts. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ட்ரையல் பேலன்ஸ்க்குள்ளே கொடுத்துருந்தாங்கன்னா என்ன என்ட்ரி போடணும், ட்ரையல் பேலன்ஸுக்கு வெளியில் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன என்ட்ரி போடணுங்கிறத பார்க்கலாம். க்ளோசிங் ஸ்டாக் ட்ரையல் பேலன்ஸ்க்குள்ளே கொடுத்துருந்தாங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் மட்டும் வரும். ஒருவேளை ட்ரையல் பேலன்ஸ்க்கு வெளியில் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக அது கொடுத்துருக்காங்க அப்படின்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைட்லேயும் பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைட்லேயும் வரணும். அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் ட்ரையல் பேலன்ஸ்க்குள்ளே கொடுத்துருந்தாங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் மட்டும் வரும். ட்ரையல் பேலன்ஸ்க்கு வெளியில் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருந்ததுன்னா ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எதில் வரணுமோ அதில் டெபிட் சைடில் காமிக்கணும். கன்சர்ன்ட் எக்ஸ்பென்சஸ் வேஜஸோ சேலரிஸோ அதோட ஆட் பண்ணிக்கணும். பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைட்லேயும் வரும். ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸாக இருந்ததுன்னா அது கிவன் இன் ட்ரையல் பேலன்ஸாக இருக்கும்போது பேலன்ஸ் ஷீட் அசட் சைடில் மட்டும் வரும். இஃப் நாட் கிவன் இன் ட்ரையல் பேலன்ஸ்னா ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அந்த எந்த எக்ஸ்பென்ஸோ அதில் டெபிட் சைடில் கன்சர்ன்ட் எக்ஸ்பென்ஸில் இருந்து மைனஸ் பண்ணணும். பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் வரும். இப்போ இன்கம் அவுட்ஸ்டாண்டிங் இன்கமாக இருந்ததுன்னா கிவன் இன் ட்ரையல் பேலன்ஸாக இருக்கும்போது பேலன்ஸ் ஷீட் அசட் சைடில் மட்டும்தான் அந்த அவுட்ஸ்டாண்டிங் இன்கம் காமிப்போம். பட் இஃப் இட் இஸ் கிவன் அவுட் சைட் த ட்ரையல் பேலன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக கொடுத்துருந்தாங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் கன்சர்ன்ட் இன்கமோட ஆட் பண்ணி காமிக்கணும். பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் காமிக்கணும். ஒருவேளை இந்த இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸாக இருந்ததுன்னா இஃப் இட் இஸ் கிவன் இன் ட்ரையல் பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் மட்டும் வரும். ட்ரையல் பேலன்ஸ்க்கு வெளியில் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக கொடுத்துருந்தாங்கன்னா 2 இடத்துல வரும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் கன்சர்ன்ட் இன்கம்ல இருந்து டிடக்ட் பண்ணி காமிக்கணும். பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் காமிக்கணும். நெக்ஸ்ட் பேட் டெப்ட்ஸ் ட்ரையல் பேலன்ஸ்க்குள்ளே இருக்கிற பேட் டெப்ட்ஸ் ஆல்ரெடி டெப்டாஸ்லேருந்து மைனஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் P&L டெபிட் சைடில் மட்டும்தான் வரும். சப்போஸ் பேட் டெப்ட்ஸை ட்ரையல் பேலன்ஸ்க்கு வெளியில் அடிஷனல் பேட் டெப்ட்ஸாக கொடுத்துருந்தாங்கன்னா அங்கே P&L டெபிட் சைட்லையும் காமிக்கணும். பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் டெப்டாஸ்லேருந்து டிடக்ட் பண்ணி காமிக்கணும். ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் இது ட்ரையல் பேலன்ஸ்க்குள்ளே கொடுத்துருந்தாங்கன்னா P&L அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் மட்டும், ட்ரையல் பேலன்ஸ்க்கு வெளியில் கொடுத்துருந்தாங்கன்னா P&L அக்கௌண்ட்டில் டெபிட் சைட்லையும் பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் டெப்டாஸ்லேருந்து டிடக்ட் பண்ணி காமிக்கணும். பட் இதில் டெப்டாஸில் அடிஷனல் பேட் டெப்ட்ஸ் இருந்ததுன்னா அதை மைனஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த அமௌண்ட்டில் தான் ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸை மைனஸ் பண்ணணும். அடிஷனல் பேட் டெப்ட்ஸை மைனஸ் பண்ணதுக்கு அப்புறம் வர அமௌண்ட்டில் தான் ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸை நம்ம கால்குலேட் பண்ணுவோம். டெப்ரிசியேஷன் ட்ரையல் பேலன்ஸ்க்குள்ளே இருந்தால் P&L டெபிட் சைடில் மட்டும், ட்ரையல் பேலன்ஸ்க்கு வெளியில் இருந்தால் P&L டெபிட் சைடு ப்ளஸ் பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் பர்டிகுலர் அசட்டில் இருந்து டிடக்ட் பண்ணி காமிக்கணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ட்ரையல் பேலன்ஸ்க்குள்ளே இருந்தால் P&L டெபிட் சைட்லையும், ட்ரையல் பேலன்ஸ்க்கு வெளியில் கொடுத்துருந்தாங்கன்னா P&L டெபிட் சைடு அண்ட் பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் கேபிட்டலோட ஆட் பண்ணி காமிக்கணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் ட்ரையல் பேலன்ஸ்க்குள்ளே கொடுத்துருந்தாங்கன்னா P&L அக்கௌண்ட் கிரெடிட் சைடில் மட்டும், ட்ரையல் பேலன்ஸ்க்கு வெளியில் கொடுத்துருந்தாங்கன்னா P&L கிரெடிட் சைட்லையும் பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் கேபிட்டல் இருந்து மைனஸ் பண்ணி காமிக்கணும்.